இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம்னா இதுக்காக நம்ம தீபாவளி கொண்டாடுறோம். நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நரகாசுரன் ஒரு அசுரன் இருந்தானாமா. அந்த அசுரன் நேபாள் நாடுல பிரகதீஸ்பூர்னு ஆண்டுட்டு வந்தாங்களாமா. அவங்களோட தாய் பூமாதேவியாமாமா. நரகாசுரன் தேவர்களையும் அப்புறம் மக்களையும் ரொம்ப கொடுமை செஞ்சானாமா. ஒரு நாள் நரகாசுரன் பிரம்மதேவர்கிட்ட ஒரு வரம் கடும் தவம் இருந்து ஒரு வரம் கேட்டானாமா. அது என்ன வரம்னா, தன்னோட தாயால தான் எனக்கு மரணம் வரணும் அப்படின்னு பிரம்மதேவர்கிட்ட வரம் கேட்டானாமா. உடனே பிரம்மதேவரும் அந்த வரத்தை கொடுத்துட்டாராமாமா. அந்த வரத்துக்கு கொடுத்து உடனே ரொம்ப மக்களை ரொம்ப கொடுமை செஞ்சானாமாமா. அப்போ கடவுளுக்கே அம்மானா ஒருத்தவங்க இருக்காங்களாம்மா. அவங்களோட கம்மலையும் அவங்களோட பேங்க்லையும் திருடிட்டாங்களாம்மா. அப்புறம் தேவர்கள் எல்லாரோட பொண்ணுங்களையும் இருட்டறையிலேயே சிறையிலே விதிச்சானாமாமா. அப்புறம் எல்லா தேவர்களும் சேர்ந்து கிருஷ்ணர் பகவான் கிட்ட வேண்டாங்களாம்மா, எங்களை எப்படியாச்சும் இந்த நரகாசுரன் கிட்ட காப்பாத்துங்க அப்படின்னு கிருஷ்ணர் கிட்ட வேண்டாங்களாம்மா. உடனே கிருஷ்ணர் தன்னோட ஒய்ஃப் சத்யபாபாவை அழைச்சி கொண்டு நரகாசுரனை போர் விதிச்சாங்களாமாம்மா. போர் விதிக்கும் போது நரகாசுரன் ஒரு அம்பு கிருஷ்ணரை நோக்கி விட்டாங்களாமா. உடனே கிருஷ்ணரும் மயங்கி விட்டாங்களாமா. அவங்களோட ஒய்ஃப் சத்யபாபா வில்ல நரகாசுரன் கிட்டேருந்து நெஞ்சில் குறி பார்த்தாங்களாம். குறி பார்த்த உடனே நரகாசுரன் அதிகாலையில் கிருஷ்ணர் வதம் செஞ்சனால தான் கிருஷ்ணர் எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளித்தாராமாமா. அப்போதுலேருந்து நம்ம அன்னையிலிருந்து நம்ம இப்போ வரைக்கும் எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிக்கிறோம். இது தீபாவளியோடு கொண்டாட ஒரு கதை. இன்னொரு கதை பார்த்தீங்கன்னா, ராமனை கொண்டுட்டு அப்போ சீதையை அழைச்சிட்டு அயோத்தியாவுக்கு புறப்பட்டாங்களாம்மா. புறப்பட்டு போகும்போது அன்னைக்கு அமாவாசை நாளில் வெளிச்சமே இல்லையாம்மா. அதனால அயோத்தியா மக்கள் எல்லாரும் சேர்ந்து தன்னோட வீட்டில் தீபம் ஏற்றுனாங்களாம்மா. அப்போ ராமரையும் சீதாதேவியும் வர வச்சாங்களாம்மா. இதுவும் ஒரு தீபாவளி கொண்டாடுன்னு ஒரு கதை. இப்போ நம்ம சயின்ஸ் படி தெரிஞ்சுக்கலாம். நவம்பர் மழை காலத்தில் தான் தீபாவளி வரனால காற்றுல கிருமி இருக்குமாம்மா. அதனால நம்ம பட்டாசு வெடிச்சு அதோட பொல்யூஷன் கிருமி அழிச்சிருமாம்மா. இப்போ தீபாவளி எதுக்காக கொண்டாடுறீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக அக்ஷரா பார்பிடி மாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.